2 கரங்களை உயர்த்தி, நீர் நல்லவர், சர்வ வல்லவர். ஆமா ஆண்டவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை, அவரை போல தெய்வம் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை போல தெய்வம் இல்லை ஆண்டவர். எவ்வளோ நல்லவர் அப்பா. என் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, என் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகளோ, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி என்னை நடத்துகிற கர்த்தர், எல்லா சூழ்நிலையும் மாற்றி எனக்கு உதவி செய்கிற கர்த்தர். நீர் நல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீர் நல்லவர் சொல்லுங்க. அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. நீர் நல்லவர்னு சொல்லுங்க, நீர் வல்லவர்னு சொல்லுங்க. அப்பா, எனக்கு நல்லவராய், எனக்கு வல்லவராய், என் தேவைகளை சந்திக்கிற தேவனாய், என் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாய், எனக்கு உதவி செய்கிற தேவனாய், என்னை உற்சாகப்படுத்துகிற தேவனாய், என் சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க, கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் ஹல்லேலூயா இவ்வளவாய் நம்மை நடத்தி வந்தார், இவ்வளவாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார், இவ்வளவாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார், இவ்வளவாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாவீது சொல்றது போல, ஆண்டவரே எளியோனாய் இருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்தீரே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைனா ஒன்று இல்லை ராஜா. எங்கள் மேல் வைத்த கிருபைக்காய், எங்கள் மேல் வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேல் கோபம் கொள்ளாதபடிக்கு எங்களை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காய், எல்லா தயவுகளுக்காய் கமான் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இருளான சூழ்நிலை வந்த போதும் கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமா இருந்தீரே. எல்லா இருளான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தீரே. எங்க சூழ்நிலைகளை மாற்றினீரே. எங்களுக்கு ஆண்டவரே பலன் கொடுத்தீரே. எங்களுக்கு சுகம் தந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து, வாயை திறந்து. எனக்கு பலன் கொடுத்த ராஜா, எனக்கு சுகத்தை கொடுத்த இயேசுவே, என் தேவைகளை சந்தித்த இயேசுவே, என் கஷ்டங்களை மாற்றின கர்த்தரே, எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணின கர்த்தரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுங்க, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பல நேரத்தில் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், சொல்லுங்களேன், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. நம்ம தேடி போலங்க, அவர் தான் நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். அவர் தான் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணணும்னு வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேடி போல, ஆனா அவர் வந்தார் நமக்காக. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தேடி என் பின்னாடி வந்தீங்களே ராஜா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. சொல்லுங்க, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எழுந்து நின்று பாடலாமா எல்லாரும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்த வண்ணமாய் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே
ஆராதனை பாடுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை சொல்லுங்க. துணையாளரே ஆராதனை. ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. ஆமென். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் சொல்லுங்க. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, எல்லாருமே மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எஸ், மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. come on எல்லாரும். ஓ ஜீசஸ். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே. ஆண்டவர் ஆராதிங்க. இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அப்பா என் துணையாளரே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. சொல்லுங்களேன். மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரை. ஆமாண்டவரே. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரை. கையை தட்டி. மறப்பேனோ உமது அன்பை. ஆமாண்டவரே, நீ செய்த நன்மைகள், நீ பாராட்டின கிருபைகள், நீர் எங்களுக்கு உதவி செய்த கிருபை. இடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை. சொல்லுங்க. ஆமென். ஜீசஸ். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்தில். எல்லாரும் 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 மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ரிபானா ஷகடதல ரபா, ரிகபனபா ஷிகுடதல ரபா. எஸ் எஸ். எபினேசரே என் துணையாளரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாருமே அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை
ಶಗಡದ ರಿಖಬಲ ಬರದನ ಮಾಶಿಗೊಡೋದು அப்பா அப்பா உங்களுக்கு வத்சகே ஆராதனை ராஜாவும் மாளிகையில் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா மாளிகையில் ராப்பகளாய் அமர்ந்திருப்பே சொல்லுங்க இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகளாய் அமர்ந்திருப்பே துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே இசையா துயரம் மறந்திருப்பே சொல்லுங்க உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே சொல்லுங்க என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே மறைவிடமே என் கூரைவிடமே ஆராதனை உமக்கே இயேசையா மறைவிடமே எங்க மறைவிடம் நீங்க தான்ப்பா எங்க உறைவிடம் நீங்க தான்ப்பா ஓ ஆராதனை சொல்லாமா ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா ரிவா நம ஷகடதலரமா கையை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆராதனை தேவ ஆராதனை ஓ ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ரிமனா ஷகடா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ரிமா ஷகடதலரபா ரிகபலபா ஷிகடதலரபா இந்த காலை நேரத்தில் தேவ மகிமை தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் அசைவாடட்டும் ராஜா கையை தட்டி ஆராதிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொரு உள்ளங்களில் ஒரு புதிய சந்தோஷம் உண்டாகட்டும் புதிய கிருபை உண்டாகட்டும் புதிய அபிஷேகம் உண்டாகட்டும் ஓ ஹல்லேலூயா 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 உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை அதிகமான கிருபையை கர்த்தர் தருவீராக அதிகமான கிருபையை கர்த்தர் தருவீராக அதிகமான கிருபையை தருவீராக ரிபா பாபா ஷகடதலரபா கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி எல்லாரும் 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 ரிமா நம ஷகடதலரபா ரிகபலபலதலரபா அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு வேதம் சொல்லுது எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்களோ எத்தனை பேர் தேடி வந்திருக்கிறீங்களோ எத்தனை பேர் ஆண்டவரே சொல்லி கூப்பிடுறீங்களோ கூப்பிடுற உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் கூப்பிடுற உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் எளியோனை கண்ணோக்கி பார்த்தவர் ஓ கஷ்டப்படுகிற சூழ்நிலை கண்ணோக்கி பார்த்தவர் உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்கள் பலவீனம் எதுவாக இருந்தாலும் உங்கள் சோர்வு எதுவாக இருந்தாலும் உங்கள் வேதனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பல கேள்விகளோடு வந்திருக்கலாம் சொல்லுங்க ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு அந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் சொல்லி கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி துதிங்க கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஓ ரிபா பாபா லரதனமா ஷிகடதல ரமரதலரமா. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி 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 ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா, நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யோசித்து பாருங்களேன், பலன் இல்லாத நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பலன் கொடுத்தார் அல்லவா? ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா பலன் இல்லாத போது ஆண்டவர் எலியாவுக்கு பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஹல்லேலூயா கர்த்தர் அவனை நடத்தி வந்தார். அவனை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். தேவ மனுஷனாகிய எலியா அற்புதமாய் நடத்தி வந்தார். எப்படி என்று சொன்னால் கர்த்தர் பலன் கொடுத்ததுனால தான். பரிசுத்த ஆவி தாங்க நமக்கு பலன் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு எனக்கு பலன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எனக்கு பலன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகம் தான் ஆண்டவரே எங்களுக்கு பலன். உங்களுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடுதல் தான்ப்பா எனக்கு பலன். உங்களுடைய ஆவிதான்பா எனக்கு பலன். மனுஷனுடைய பிரசன்னம் எனக்கு பலன் இல்லப்பா. எத்தனை மனுஷங்க எங்க கூட இருந்தாலும் நீங்க இருக்கிறத போல இல்லப்பா. நீங்க என்ன தேற்றுகிறத போல இல்லப்பா. நீங்க என்ன நடத்துகிறத போல இல்லப்பா. நான் மனுஷ முகத்தை பார்க்காம எப்பவுமே உங்க முகத்தை பார்க்க, உங்களை தேட, உங்களையே நாட கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். கேளுங்க, வாய்களை திறந்து அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ராஜா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரிபனதனம ஷகடதலரவ. கரங்களை உயர்த்தி எலியாவை போ வனாந்தீரத்தில் காலைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். கரங்களை உயர்த்தி எலியாவை போ வனாந்தீரத்தில் அப்பா காலைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். எந்த பலவீனத்தோடு நீங்க வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட மன சோர்வோடு நீங்க வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட மன பிரச்சனையோடு வந்திருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, உன் பலவீனத்தை மாற்ற என் ஆண்டவரால கூடும். உன் பலவீனத்தை மாற்ற என் இயேசுவால கூடும். கையை உயர்த்தி கேளுங்கப்பா. பல மனிதர் நிமித்தமாய் நிந்திக்கப்பட்டு வந்திருக்கலாம், பல மனுஷன் நிமித்தமாய் அவமானப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகள்ல ஏமாற்றப்படைந்து வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகள்ல பல மனிதனிடத்திலிருந்து இது எனக்கு வரலையேன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்குன்னு வைத்திருக்கிறத நிச்சயம் தருவார். உனக்கு பலனை கொடுக்க அவர் வல்லமை இல்லை தேவன். எத்தனை மனிதர்கள் உன்னை சோர்வாக்கினாலும் பரிசுத்த ஆவியார் உனக்கு பலத்தை கொடுக்க அவர் வல்லமை இல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் கேட்கிறீங்க, பலன் தாருமே பலன் தாருமே பலன் தாருமே பலன் தாருமே உம்பலத்தா என்ன நடத்துங்கப்பா நடத்திடுமே. நம்மளால முடியாது, ஆனா உம்பலத்தா எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி யோசனையில் இருக்குதோ நடத்திடுமே. சொல்லாமா, மனிதர்களின் நிந்தனையா மன
மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. கரங்களை உயர்த்தி கேளுங்கப்பா. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாரும். கையை உயர்த்தி கேட்போமா? பலன் தாரும், பலன் தாருமே ஏசையா, பலன் தா. கேளுங்க கேளுங்க, இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் நீங்க கேட்கும் போது கர்த்தர் நிச்சயம் தருவார். என்ன சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதனுடைய நிந்தனைகளா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவர். உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லமையுள்ளவர். பலன் தாருமே ஏசையா. உங்க சத்தம் வரணும். பலன் தாருமே. அதை எதிர்த்து நிற்க, அதை சமாளிக்க பலனை தாங்கப்பா. கேளுங்க. போராட்டங்கள் சூழ்ந்தாலும் ஆண்டவரை சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? போராட்டங்கள் சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? பல போராட்டங்கள் என்னால தாங்க முடியல, பல போராட்டங்களை என்னால தடுக்க முடியல. அந்த போராட்டங்கள் மறுபடியும் எனக்கு வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குது. பல மனுஷ நிமிஷமாய் வருகிறது. பல காரியத்துல பாவ போராட்டங்கள். இதை நாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை செஞ்சிடறேன் என்று சொல்லி ஒருவேளை போராட்டத்துல சூழ்ந்து போய் இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, இந்த போராட்டத்தை நான் ஜெயிக்க எனக்கு பலன் தாங்கப்பா. என் பலத்தினால ஒண்ணும் முடியாத சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவி இல்லைங்க, பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பலனுள்ள ஆவி உங்களுக்குள்ள இருந்தா இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் செய்ய சாதிக்க உங்களால முடியும். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், என் இயேசு உன்னோடு இருந்தா உனக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். உனக்கான நன்மையை கர்த்தர் செய்வார். உனக்கான அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கரங்களை உயர்த்தி போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. ஆமாப்பா. சோராமல் ஓட திடம் மனம் அழித்திடுமே. சொல்லுங்களேன். போராட்டங்கள் எங்க வாழ்க்கையில சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராம ஓடணும்பா. சோராமல் ஓட திடம் மனம் அழித்திடுமே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னால முடியாதுப்பா? என்னால் ஒன்றோ. எதெல்லாம் நீங்க கையில வச்சு நடத்திட்டு இருக்கீங்களோ சொல்லுங்க. அப்பா போதும்பா, இது என் கையில இருந்தது போதும்பா, இது உங்க கையில கொடுக்கிறேன்ப்பா. எந்த காரியத்துக்காக கண்ணீரோடு, எந்த காரியத்துக்காக கவலையோடு, எந்த காரியத்துக்காக துக்கத்தோடு, பிரச்சனையோடு, எது நடக்கல எது முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ அதை கடவுள்கிட்ட கொடுங்க, அதை ஆண்டவர்கிட்ட கொடுங்க, அதை இயேசுகிட்ட கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் உனக்கானதை செய்வார். அவர் உனக்கான நன்மையை செய்வார். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, உனக்காக செய்ய வல்லமையுள்ளவர். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே,
ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்ல. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கையோட பாடுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்களேன், எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க அப்பா, எனக்கும். கையை கூப்பி ஆண்டவரை மட்டும் பார்த்து சொல்லுங்க, எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செஞ்சார், எனக்கும் செய்ய வல்லவர். என் குடும்பத்தில் செய்ய வல்லவர். சொல்லுங்களேன், என் குடும்பத்தில் செய்ய வல்லவர். என் வியாபாரத்தில் செய்ய வல்லவர். என் வேளையில் செய்ய வல்லவர். என் ஊழியத்தில் செய்ய வல்லவர். எங்கள் சபையில் செய்ய வல்லவர். எங்கள் விசுவாசிகள் குடும்பத்தில் செய்ய வல்லவர். நீர் எங்களுக்காய் செய்ய வல்லவர். நீ நிச்சயம் எங்களுக்காய் செய்வீர் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்வீங்க? நம்பிக்கையோட கையை கூப்பி சொல்லுங்க, எங்களுக்காய் செய்ய வல்லவர். எங்கள் போராட்டங்கள், எங்கள் நிந்தனைகள், எங்கள் பலவீனம் எதுவாய் இருந்தால் என் ஆண்டவர் எங்களுக்காய் செய்து முடிக்க, என் ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். சொன்னது போல கர்த்தர் காரியத்தை கைக்கூடி வர பண்ண வல்லமையுள்ளவர். நீ தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.